ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்காரா, உதயநிதி முதலமைச்சராக இருக்காரா, இதை தாண்டி மக்கள் என்னன்னா எங்களுக்கு என்ன நல்லது செய்தீங்க. 11 மணிக்கு பதவி ஏற்பார் நம்ம முதலமைச்சர் தளபதி, 11:05 நீங்கள் போய் மண்ணலாம். இவங்க காலத்தில் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த உரிமை எதை பிஜேபி பறிச்சிருச்சு. இப்போ இதை திமுக சொல்லணும். நீட்டு ரத்து என்கிட்ட பாயிண்டில் ரகசியம் இருக்குது எல்லாம் பேசுனீங்கல்ல. ஆனால் எடப்பாடியார் காலத்தில் என்ன செய்தார் பார்த்தீங்களா? காமராஜர்கிட்ட இப்படி தான் சொன்னாங்களாம், பொறியியல் வல்லுநர்களாம், இது கட்ட முடியாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களை கூப்பிடலையா, எப்படி கட்டலான்னு சொல்கிறதுக்கு கூப்பிட்டேன்னாரு. அதே மாதிரி தான் எடப்பாடியார் அத்திக்கோடு அவனாசியை எப்படி செய்யணும்னு நீங்கள் குழு சொல்லுங்கன்னாரு. மொத்தம் MBBS படிக்கிறது 7 பேர் அரசு பள்ளி மாணவர்கள். இவர் ஆட்சிக்கு அந்த 7.5% சொன்னார் பாருங்க. சொன்ன உடனே முதல் குரூப்லேயே பார்த்தீங்கன்னா 450 பேர் படிக்கிறான் அரசு பள்ளி மாணவர்கள். ஐயா, உங்கள் எதிர்கால பாழாயிடக்கூடாது, பரவாயில்ல, ஆல் பாஸ் போட்டாரா இல்லையா? அன்றைக்கி ஆல் பாஸ் ஆனவங்களாம் இன்றைக்கி டிகிரி முடிச்சுட்டு பெருமையாக உட்காந்துக்கிறான். அன்றைக்கி ஐயா ஆல் பாஸ் போடலன்னா நான் அங்கேயே ஃபெயில் ஆகிருப்பேன். இப்போது எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் பிஜேபியை கையை காட்டுறீங்களே. நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல். என் தெருவில் லைட் ஏரியல, பிஜேபியை கேளு. என் தெருவில் சாக்கடை தண்ணி நிற்குது, பிஜேபியை கேளு. அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் ஞானசேகரன் மாணவி பாலியல் தொல்லை, அதில் கடைசி வரைக்கும் யார் அந்த சார்ன்றது தெரியல, நமக்கு கடைசி வரைக்கும் தெரியல. அதே மாதிரி அண்ணா நகர் சிறுமி வழக்கில் அந்த ஆய்வாளர் ராஜி போக்சோ சட்டத்தின் விதிமுறையை பயன்படுத்தாமல் பெற்றோரை மிரட்டுறாங்க, அடிக்கிறாங்க, எல்லாமே வாக்குமூலம் முறை தவறி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆடியோ இருக்கு. ஆமாம், நீதிமன்றம் தானாக சிபிஐ கொடுக்குது, மனசாட்சி பிரகாரம் தானாக எடுத்து. நம்ம திமுக அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அதுக்கு ஸ்டே வாங்குறதுக்கு. ஆமாம், சிபிஐ வேண்டாம் அப்படின்னு. அந்த ஏழை பெற்றோர் அவங்களால போக முடியுமா? அவங்க ஒரு வழக்கறிஞரை வச்சு வாதனா. அப்புறம் நீதிமன்றம் என்ன சொல்லுது, சரி எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி கொடுத்துச்சா? நீதிமன்றம் என்ன சொல்லுது, உச்ச நீதிமன்றம், நீங்கள் வந்துட்டீங்க உலகமாக வழக்கறிஞரை வச்சு வாதாடுறீங்க திமுக அரசாங்கம், அந்த ஏழை பெற்றோர் யாரை வச்சு வாதாடுவாங்க? அதனால் அந்த வழக்கறிஞருக்கு 25,000 கொடுங்க சொல்லிச்சா இல்லையா? அது எவ்வளோ பெரிய அடி நம்ம அரசாங்கத்திற்கு. அப்போ யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? சரி, அதே எஸ்ஐடி தான். அந்த 3 லேடிகள் யாருன்னா 3 பெண் அதிகாரிகள் வெளிமாநில ஐபிஎஸ் அதிகாரிகள், தமிழ்நாட்டு ஐபிஎஸ் இதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. இதுவே அவமானமே சார். இது அவமானம் இல்லை. அந்த 3 பேரை போட்டு அதை கொடுத்தாச்சு இல்லை. ஞானசேகரன் வழக்கில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நீங்கள் என்ன செய்றீங்க, பெருமை தேடிக்கிறீங்க. 5 மாதத்தில் விடுதலை வாங்கி கொடுத்தோம், தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டோன்னு. அதே எஸ்ஐடி தானே அண்ணா நகர் சிறுமி வழக்கில். இது இப்போ கேஸ், அது முன்னாடி இருந்த கேஸ் இல்லை, அது முடிஞ்சிருச்சா? அதில் தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டீங்களா? அப்போ என்ன ஆச்சு? அதே மாதிரி ஸ்ரீமதி வழக்கு என்னாச்சு, கள்ளக்குறிச்சி கரியாமூரில் ஸ்ரீமதி இன்னைக்கு வரைக்கும் அந்த மரணம் முடிச்சு அவிக்கவே இல்லைல்ல. அப்போ எத்தனை பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. முதலமைச்சர் அவர்கள் நல்ல முழு பலத்தோட வீரியத்தோட செயல்பட்டு கொண்டிருக்கும் போது நீங்க சொன்ன இவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் குற்றங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இன்னைக்கு அவர் உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். விரைவில் குணமடைந்து வரணும்னு சொல்லி எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுமே சொல்லியிருக்காரு. இப்போ அவர் மருத்துவமனையில் இருக்கும்போது தமிழகம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத தாண்டி உள்ளபடியே முதலமைச்சருக்கு என்ன இப்போ என்னன்னா அதுல இன்னொரு பார்ட் வருது. துணை முதலமைச்சரை முதலமைச்சராக்குவதற்கான விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரியான டாக் இன்னொன்று போயிட்டு இருக்கு. என்ன நடக்குது சார் திமுக? அடுத்த தலைமை உருவாக்கப்படுகிறதா? இல்லை, அடுத்த தலைமைன்றது எப்பயோ உருவாக்கப்பட்டுருச்சு திமுகவை பொறுத்த வரைக்கும். அது அவங்க கட்சி பிரச்சனை. என்ன திமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்த தலைமை உருவாக்கப்பட்டு திமுக தலைவர் தாண்டி உடல்நிலை முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்துக்கு துணை முதலமைச்சர் வராரா? அதாவது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது நம்ம அதை ரொம்ப விமர்சனம் பண்ண முடியாது. உடல்நிலை சரியாமல் இருக்காரு, அவர் சரியாகி வரணும் அப்படின்றது. இப்போ இது வெளியே ஒரு யூக செய்தி தான். துணை முதலமைச்சர் முதலமைச்சர் ஆக்குறாங்களா அப்படின்றது ஒரு யூக செய்தி தான். அவர் நல்லா வந்துட்டு அவர் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது அவங்க இஷ்டம், அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனால் மக்கள் ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னா, மக்கள் என்னன்னா ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்காரா, உதயநிதி முதலமைச்சராக இருக்காரா, இதை தாண்டி மக்கள் என்னன்னா எங்களுக்கு என்ன நல்லது செய்தீங்க. இப்போ எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் பிஜேபியை கையை காட்டுறீங்களே. நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல். என் தெருவில் லைட் ஏரியல, பிஜேபியை கேளு. என் தெருவில் சாக்கடை தண்ணி நிற்குது, பிஜேபியை கேளு. ஏன் குடிநீரில் சாக்கடை தண்ணி கலக்குது, பிஜேபி கேளு. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ல எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார். எது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார். அதற்கு பதில் சொல்லாம பாஜக மீதான குற்றச்சாட்டுகளும் பாஜக அதிமுகவை விழுங்கி விடுன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் தான் வைக்கிறாங்களே தவிர இவர் வைத்த குற்றச்சாட்டுகளான பதில் என்னன்றது கடைசி வரைக்கும் வைக்கவே இல்லை. ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? இப்போ நான் என்ன சொல்றேன், பிஜேபி தேசிய கட்சி, அது நாட்டை 15 வருஷம் இப்போ தொடர்ந்து ஆளப்போற கட்சி.
11வது வருஷம் ஆரம்பிச்சிச்சு. இன்னொரு பக்கம் நீங்கள் 18 வருஷம் மத்தியில் அமைச்சரவையில் இருந்தீங்க. திமுக 18 வருஷம் இருந்தாங்களா இல்லையா? என்ன கொண்டு வந்து மாநிலத்து கல்வியை ஏன் மாநில பட்டியலில் கொண்டு வரல? ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லை. நீங்கள் ஆட்சியில் தானே இருந்தீங்க. எப்போ இனிமேல் கவர்னரே வேணாம்பா, ஈஸியாக கொண்டு வந்துட்டுருக்கலாம்ல. இல்லைன்னா கவர்னர் வந்து எந்த மசோதானாலும் உடனே பாஸ் பண்ணிடணும், கொண்டு வந்திருக்கலாம்ல. ஏன் செய்யல? கச்சத்தீவை எடுத்து வந்திருக்கலாம்ல. காவிரி பிரச்சனையில் அப்பயே முடிச்சிருக்கலாம்ல. முல்லை பெரியார் பிரச்சனை அந்த பேபி அணையை ஸ்திரப்படுத்தணும். ஜெயலலிதா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி 152 அடி இருந்ததை 136 அடியாக குறைச்ச நம்ம கேரளா அரசாங்கத்தை வழக்கில் போராடி 142 அடிக்கு உயர்த்தினாங்க. உயர்த்திட்டு அந்த தீர்ப்புலேயே என்ன கொடுத்துருக்கு தெரியுமா? 152 அடியாக 1970களில் வந்து நாங்கள் சரிப்படுத்தணும், அதனால் குறைச்சிருங்க 136 குறைச்சிட்டு சீர்படுத்தின பிறகு ஏற்றுறதுக்கு அனுமதி கொடுக்கல கேரளா அரசாங்கம். அப்போ நயவஞ்சக வேலை செய்துட்டு கோர்ட்டில் போட்டு ஸ்டே வாங்கிட்டாங்க. ஜெயலலிதா அம்மா போராடி கிட்டத்தட்ட 20-30 வருஷம் போராட்டத்துக்கு பிறகு 142 அடியாக உயர்த்தலான்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்து என்ன சொல்லிச்சுன்னா, பக்கத்தில் இருக்க பேபி அணையை ஸ்திரப்படுத்திட்டு 152 மாற்றிக்கோங்க வந்துச்சு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இவங்களுக்கு கேரளாவில் ஃப்ரெண்ட் அரசாங்கம் தானே, ரொம்ப நட்போடு தானே இருக்கிறாங்க. ஏன் அது பேபி அணையை ஸ்திரப்படுத்தி 142 152 மாற்ற முடியல? இன்றைக்கு வரைக்கும் மாற்ற முடியல. போய் அங்கே போய் மலையாளத்திலலாம் கூட பேசுகிறாரு அங்கே போய் நம்ம ஸ்டாலின் அவர்கள். அப்போ ஈஸியாக மாற்றிருக்கலாம்ல, ஏன் செய்யல? இதெல்லாம் என்னென்னா இவங்களுக்கு கேள்வி. இதே மாதிரி மேகதாது அணையை கட்டும்போது தேர்தல் பிரச்சாரத்தில் தேர்தல் அறிக்கையில் இவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கை மாதிரி அங்கே சிவகுமார் சித்தராமையும் காங்கிரஸில் தேர்தல் அறிக்கையில் என்ன கொடுத்தாங்க? நாங்கள் மேகதாட்டு அணையை கட்டுவோம், பட்ஜெட்டில் 9000 கோடி ஒதுக்குவோம் கொடுத்தாங்கல்ல. இவங்க போய் பிரச்சாரம் பண்ணாங்கல்ல, ஓட்டு போடுங்கன்னு தமிழர்கள் மத்தியில். அப்போ சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் கட்ட முடியாது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை கல்லுக்கு இது நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐயா இந்த வாக்குறுதியை எடுத்துருங்க. இதில் அங்கே பிஜேபி கொடுக்கல, வேறு யாரும் கொடுக்கல, இது காங்கிரஸ் மட்டும் கொடுத்துருக்குது. இந்த வாக்குறுதி கொடுத்தா எங்களால் பிரச்சாரத்துக்கு வர முடியாது, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் தமிழ்நாட்டில் மாநில கட்சி வர முடியாதுன்னு சொல்லலாம்ல. ஆனால் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு அப்புறம் வெற்றி விழாவும் கலந்துக்கிட்டாங்கல்ல. அவங்க கட்ட முடியாதுன்றது வேறு. ஆனால் வாக்குறுதியை கொடுக்கும்போது நீங்கள் இந்தியா கூட்டணி வைக்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன செய்தார்? ஒரு அவசர சட்டம் கொண்டு வரும்போது அங்கே இருக்கிற உயர் பதவிகளுக்கு மத்திய அரசு நியமிக்கணும் அப்படின்னு ஒரு அவசர சட்டம் கொண்டு வராங்கன்னு நம்ம மோடி அரசாங்கம் தெரிஞ்ச உடனே கூட்டணி உருவாக்கும் போது அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறாரு, இப்போ இந்த சட்டம் பார்லிமெண்ட்டில் வந்தால் எதிர்த்து ஓட்டு போடுறது வந்து நான் கூட்டணியில் இருக்கிறேன். கேட்டாரா இல்லை மல்லிகார்ஜுன கார்கே கிட்ட? மல்லிகார்ஜுன கார்கே சொல்கிறாரு சட்டம் வரும்போது பார்த்துக்கலான்னாரு. அந்த கதையே வேணாம், இப்போ சொல்லுங்கள். அஷூரன்ஸ் கொடுக்குறது இருந்தால் நான் கூட்டணியில் இருக்கேன். அஷூரன்ஸ் கொடுத்தாங்களே இல்லை காங்கிரஸ்? அப்போது அதுபோல் நம்ம நலனுக்குரியதை நீங்கள் அப்போ வாங்கியிருக்கணும்ல, நீங்கள் கேட்கவே இல்லையா? அப்போ என்ன அர்த்தங்க இந்த அரசாங்கம்? அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி. இதுக்கு மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா கனிம வள கொள்ளை, டாஸ்மாக் கொள்ளை. இப்போது ராம் ஒரு சின்ன விஷயத்தை கேட்டுக்கலாம். நீங்கள் 10 ரூபா வாங்குறது இல்லை, இப்போ மற்றதெல்லாம் அப்புறம் பேசலாம். 10 ரூபா வாங்குறாங்கல்ல, இது எல்லா ஆட்சிலையும் வாங்கியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லலாம், ஈஸியாக சொல்லிடலாம். கரெக்ட் தான், உண்மை தான். எல்லா ஆட்சிலையும் அந்த கடையில் நடக்கும். கடையில் அந்த விற்கிறான் பாருங்கள் அந்த சேல்ஸ்மேன், அவன் இல்லைன்னா அதுக்கு அடுத்தது சூப்பர்வைசர், இந்த லெவலில் அது நிற்கும். என்னன்னா அது தெரியாமல் வாங்குறது, சட்டப்படி அதுவும் சண்டை போட்டான்னா வாங்க மாட்டோம். மிகப்பெரிய தவறு, அது வாங்கக்கூடாது. அது என்ன செய்வாங்கன்னா 10 ரூபா கொடுன்னுவாங்க. அந்த வரவன் சொல்லுவான், என்கிட்ட 100 ரூபா தான் குவார்ட்டருக்கு தான் இருக்குது, 5 ரூபா கூட இருக்குதுன்னுவான், பரவாயில்ல கொடுன்னுவான். ஆமாம். இன்னொருத்தர் சொல்லுவான், என்கிட்ட கேட்காத அப்படின்வான், சரி பரவாயில்ல கொடுக்காத நீ. இன்னொரு கட்சிக்காரன் வருவான், அவன் வந்து என்கிட்டையும் கேட்பியான்வான், நீ கொடுக்க வேணாம் சார். அப்போது அந்த திருட்டுத்தனத்துக்கு முடிவெடுக்கிற அதிகாரம் அந்த சேல்ஸ்மேன்கிட்ட இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கும் அந்த சூப்பர்வைசருக்கும் அது பங்கு இருக்கும். இதில் வந்து புகார் வந்துச்சுன்னா உடனே நடவடிக்கை, கேஸ் போட்டாங்க. அதுதான் வந்து அந்த 43 கேஸில் 35 கேஸுக்கு மேலே வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் போட்ட கேஸு, புரியுதா? ஆனால் இவங்க ஆட்சியில் என்ன வந்துச்சுன்னா, திமுக ஆட்சியில் இதை வந்து கோர் பண்ணி யூனிவர்சல் ஆக்கிட்டாங்க. அதிமுக ஆட்சியில தான் அதிகப்படியான கேஸ் டாஸ்மாக் மேல பதியப்பட்டது. பதியப்பட்டது. அது வந்து இந்த சில்லறை வியாபாரி இருக்கான அவன் மேலே பதியப்பட்ட வழக்கு. இப்போ இவங்க ஆட்சியில் என்ன ஆச்சுன்னா, கடைசியில் ஒரு கரூர் கேங்குன்னு ஏதோ ஒரு பேர் வந்துச்சு. எல்லா கடையிலையும் போய் ஒரு 2 பேர் 3 பேர் டீம் நின்று என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி உங்கள் கடையில் வந்து ஆமாம் 10,000 பாட்டில் விற்றுச்சா 10 ரூபா ஒரு பாட்டிலுக்கு, 1 லட்ச ரூபா எடுத்து வச்சிடணும். 50,000 பாட்டில் விற்றுச்சா அதுக்கேற்ற மாதிரி 5 லட்சம் எடுத்து வச்சிடணும். ரைட்டா? இந்த 10 ரூபா கணக்கு அதை எடுத்து வச்சிடணும். அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த சேல்ஸ்மேன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், யார் வந்து கேட்டாலும் சரி 10 ரூபா எடுத்து வை, அவன் வீடியோ எடுக்கிறேன்னுவான். நீ வீடியோனா எடுத்துக்கோ, எதனா எடுத்துக்கோ, 10 ரூபா எடுத்து, இது மினிஸ்டருக்கு போகுது ஆயிடுச்சா. அப்போது
ஒரு நாளைக்கு 1,40,00,000 பாட்டில் விற்குது. 1 கோடி பாட்டில்னா கூட 10 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு. மாதம் 300 கோடி ரூபாய். ஒரு வருஷத்துக்கு அக்கௌண்ட். ஆமாம், ஒரு வருஷத்துக்கு 3,600 கோடி ரூபா. அப்போ 5 வருஷத்துக்கு என்ன ஆச்சு? கிட்டத்தட்ட 14-15,000 கோடி. இது மட்டும். இதுக்கு மேலே மூடி, இதுக்கு மேலே அட்டைப்பெட்டி, இதுக்கு மேலே காலி பாட்டில், இதுக்கு மேலே பாரு, கொள்முதல்ல, இதுக்கு மேலே கொள்முதல்ல என்னன்னா அது ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா பாதி தான் கணக்கு வருது. ஆமாம், அது வந்து பிடிஆரே சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 25,000 கோடி வந்து கணக்கில் வரல. அப்போது ஒரு லாரி வந்து லோகோவோட வருது, ஒன்று லோகோ இல்லாமல் வித்தவுட் பில்லில் வருதோ, அந்த சந்தேகம் எல்லா பக்கமும் வந்துச்சு. அப்புறம் டைம் மீறி 24 மணி நேரத்துக்கு மேலே மது விற்பனை. இப்படி ஏகப்பட்ட கொள்ளை இந்த மது விற்பனையில் லிமிட்டே இல்லாமல் இருக்குது. இன்னொரு பக்கம் கனிம வள கொள்ளை 4,730 கோடி அரசுக்கு வருமானம் போயிடுச்சுன்னு அரசாங்கமே சேட்டலைட்லேருந்து எடுத்து, ஐயா உன்னை 3 மீட்டர் தோண்ட சொன்னால் 30 மீட்டர் தோண்டிக்கிற, 3 ஏக்கர் தோண்ட சொன்னால் 300 ஏக்கர் தோண்டிடுற. இது எவ்வளோ பெரிய கொள்ளை இது. இது காரணம் என்னது? கடந்த முறை பிரச்சாரத்திலே பார்த்தோம். 2021 செந்தில் பாலாஜி பேசுகிறாரு. 10-5. ஆமாம், என்ன சொல்கிறாரு? 11 மணிக்கு பதவி ஏற்பார் நம்ம முதலமைச்சர் தளபதி. 11:05 நீங்கள் போய் மண்ணலாம். யார் கேட்டாலும் நான் பார்த்துக்கிறேன். யாராவது கேட்டால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த அதிகாரி அங்கே இருக்க மாட்டார். பேசினாரா? அதிகாரி ஒருத்தர் இல்லை, தூத்துக்குடி மரப்பநாடு விஏஓ லூர்து பிரான்சிஸ், அதுவும் சிறுபான்மை தான். ஆஃபீஸ்லேயே பூந்து வெட்டி சாவடிச்சாங்களா? எவ்வளோ பெரிய கொடூரம் நடந்துச்சா இல்லையா? அப்போ இந்த ஆட்சியில் என்ன நிர்வாகத்திறமை இருக்குது? எல்லா பக்கமும் இந்த முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இந்த ஆட்சி இருக்குது. பிஜேபியை மட்டும் காரணம் சொல்கிறாங்களே, நான் அதை திருப்பி சொல்ல வரேன். 18 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்க. விபி சிங் கூட இருந்தீங்க, தேவகவுடா கூட இருந்தீங்க, ஐகே குஜரால் கூட இருந்தீங்க, வாஜ்பாய் கூட இருந்தீங்க, மன்மோகன் சிங் கூட இருந்தீங்க. அத்தனையும் மைனாரிட்டி கவர்மெண்ட். திமுக வச்சது தான் சட்டம். இப்போ மோடி அரசாங்கம் கூட போன 2 பீரியடில் மெஜாரிட்டியாக இருந்தாங்க, பெருந்தன்மையோட கோட்டையில் கொடுத்தாங்க சீட்டு, அது ஷேர் கொடுத்தாங்க. ஆனால் இவங்க மைனாரிட்டி அரசாங்கத்துக்கிட்டலாம் ஆட்சியில் இருந்தாங்க. எதை வேணால் சாதிச்சுக்க முடியும். இப்போ தமிழ்நாட்டுக்கு நான் சொன்ன இந்த அமைச்சர்கள், முதலமைச்சர், பிரதமர்கள், அதாவது மன்மோகன் சிங், ஐகே குஜரால், தேவகவுடா, வாஜ்பாய், அப்புறம் நம்ம இவர் கடைசி காலத்தில் விபிசி அதுக்கு முன்னாடி இருந்தது. இவங்க காலத்தில் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த உரிமை எதை வந்து பிஜேபி பறிச்சிருச்சு. இப்போ இதை திமுக சொல்லணும். விபி சிங் காலத்தில் இந்த உரிமையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாரு, மோடி பறிச்சிட்டாரு. ஐக்கிய குஜராலும் தேவகவுடாவும் இவ்வளோ வாரி வழங்கினாங்க தமிழ்நாட்டுக்கு, இந்த உரிமையை பறிச்சிட்டாரு. இப்படி ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? ஒன்று மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த 2,152 கோடியே இன்னைக்கு வரைக்கும் அதையே பேசியிருப்பாங்க. கல்வி நிதி, நம்ம பட்ஜெட் எவ்வளோ? கல்விக்கு 50,000 கோடி தமிழ்நாட்டு பட்ஜெட்டு. அந்த 2,000 கோடி ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய உரிமை, அதை கேட்டு வாங்கணும், இல்லைன்னு சொல்லலை, சண்டை போடணும், போராட்டம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். 40 நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்துருக்குறோம்ல, அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள், அங்கே போராட்டம் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஏதோ பகல்காமுக்கு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எனக்கு கொடுக்குற அந்த 2,152 கோடி கொடுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணலாம்ல, அது ஏன் போராட்டம் பண்ணல? அப்போது எல்லாத்தையும் அரசியலாக்குறதுக்கு மட்டும்தான் இவங்க வேலை. ஆனால் அதே எடப்பாடியார் என்ன செய்தார்? இதையும் நம்ம பார்க்கணும்ல. நம்மளுக்கு வந்து எடப்பாடி பிடிக்குது, ஸ்டாலின் பிடிக்குதுன்னு கிடையாது. எடப்பாடி ஆட்சியில் என்ன செய்தார்? 3 விஷயம் சொல்கிறாங்க. ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு நெடுவாசலுக்கு ஸ்டாலின் அரசாங்கம் டிஆர் பால்லாம் போய் கையெழுத்து போட்டு வந்தாச்சு. அக்ரிமெண்ட், கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் கூட அக்ரிமெண்ட் போட்டாச்சு. எதுக்கு? நீங்கள் மீத்தேன் எடுக்கிறதுக்கு போட்டாச்சா இல்லையா? ஆனால் எடப்பாடியார் என்ன பண்ணார்? அங்கே இஷ்டத்துக்கு இவங்க வந்து சேங்ஷன் கொடுக்குறாங்க மத்திய அரசுன்னு போது, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டா மண்டலத்தை அறிவிச்சிட்டார். இனிமேல் ஒரு புல் பூண்டை கூட நீங்கள் அங்கேருந்து எடுக்க முடியாது, கமர்ஷியலுக்கு எடுக்க முடியாது. மாற்றிட்டாரா இல்லையா? அப்போது ஆளுமை மிக்க அரசாங்கமாக இல்லையா? இது என்ன சொல்லுவீங்க? இப்போ நீட்டுக்காக போராடின்னு இருக்கும். நீட்டு 2010 திமுக தான் கொண்டு வந்தது. அப்போது செல்வின் அவர்கள் தான், காந்தி செல்வின் தான் வந்து சுகாதாரத்துறை துணை அமைச்சராக இருந்தார். எல்லாமே நம்மளுக்கு தெரியும். நீட்டு கொண்டு வந்தது 2013 நீட்டு எல்லா இடத்துலையும் வந்துச்சு. எல்லா இடத்துலையும் இருந்து ஜெயலலிதா அம்மா வழக்கு போட்டாங்க. நம்மளுக்கு விலக்கு கொடுத்துருந்தா அவங்க ஏன் வழக்கு போடுறாங்க? நீதிமன்றம் தான் அப்புறம் 2016 ஒரு விலக்கு கொடுத்துச்சு. நீட்டு ரத்து என்கிட்ட பாயிண்டில் ரகசியம் இருக்குது, எல்லாம் பேசுனீங்கல்ல. ஆனால் எடப்பாடியார் காலத்தில் என்ன செய்தார் பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் போராடின்னு நான் கையெழுத்து இயக்கம் நடத்துகிறேன், அது நடத்துகிறேன், இது நடத்துகிறேன்னு சொல்ல சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டார். ஏன்னா பிஜேபி தெளிவாக சொல்லிச்சு, யார் ஆட்சி இருந்தாலும் நாங்கள் நீட் நடத்துவோம். அவங்க நிலைமையில் தெளிவாக, நம்மளுக்கு ஏற்க முடியாது, ஆனால் அவங்க நிலைமையில் தெளிவாகிறாங்க. அப்போ யார்கிட்ட நம்ம போராடணும்? சுப்ரீம் கோர்ட்டு போயாச்சு போராட்டம். இன்னொரு பக்கம் ஏழைங்களுக்கு படிக்க வாய்ப்பு இல்லையா? 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு. கரெக்டாக அதுக்கு முன்னாடி 2018 பார்த்தீங்கன்னா
மொத்தம் எம்பிபிஎஸ் படிக்கிறது 7 பேர் அரசு பள்ளி மாணவர்கள். இவர் ஆட்சிக்கு வந்து அந்த 7.5% சொன்னார் பாருங்க. சொன்ன உடனே முதல் குரூப்லேயே பார்த்தீங்கன்னா 450 பேர் படிக்கிறான் அரசு பள்ளி மாணவர்கள் எம்பிபிஎஸ். இன்னைக்கு 2000 சில்லற பேர் கழுத்தில் ஸ்டெத்தஸ்கோப் போட்டு நான் டாக்டர். யார்? கார்பரேஷன் ஸ்கூலில் படித்தவன், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவன், ஒரு நயா பைசா செலவு இல்லாமல் டாக்டரான கனவு யார் கொடுத்தது? எடப்பாடியார் கொடுத்தாரா இல்லையா? செய்தாரா இல்லையா? அப்போது இதை யோசித்து பார்க்கணுமா இல்லையா? கொரோனா நேரத்தில் என்ன செய்தாங்கன்னா அதேமாதிரி மாணவர்கள்லாம் சொன்னாங்க, ஐயா எங்களால் சரியாக படிக்க முடியல, எழுத முடியல, ஏன்னா டீச்சிங் கிடையாது. அப்போது ஆரம்ப கல்விகள் அது. நீங்கள் கல்லூரினா கூட யோசிக்கலாம், செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியும். பள்ளிகளில் வந்து ரொம்ப செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியாது, கைடன்ஸ் வேணும். அது எடப்பாடி யோசிச்சு என்ன செய்கிறாரு, ஐயா உங்கள் எதிர்காலம் பாழாயிடக்கூடாது, பரவாயில்ல ஆல் பாஸ் போட்டாரா இல்லையா? அன்றைக்கி ஆல் பாஸ் ஆனவங்களாம் இன்றைக்கி டிகிரி முடிச்சுட்டு பெருமையாக உட்காந்துக்கிறான். அன்றைக்கி ஐயா ஆல் பாஸ் போடலன்னா நான் அங்கேயே ஃபெயில் ஆகிருப்பேன் சொன்னாலா இல்லையா? இது போல் பண்ணார். அதேமாதிரி தமிழ்நாட்டு சென்னைக்கு தண்ணீர் பஞ்சம், கண்ணன் கோட்டை தேர்வாய் கண்டிகை 1 TMC தண்ணீர் 1000 ஏக்கரில் சத்தமே இல்லாமல் ஆரம்பித்து பண்ணாரா இல்லையா? எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதே மாதிரி அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 60 வருஷத்துக்கு மேலே கனவு. 1950களில் மாரப்ப கவுண்டர்ன்றவர் அவர் போராடுறாரு காமராஜர் காலத்துக்கு முன்னாடி, எங்களுக்கு இது வேணும் வேணும் வேணும்னு. அதில் ஒரு விவசாயி செட்டிங்கை போட்டு அந்த கூட்டத்தில் போயிட்டு நீங்கள் தான் கொண்டு வந்தீங்கன்னா அவர் மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி வச்சு அது ஒரு ட்ராமா எப்படி பண்ணாங்க. எல்லாருக்கும் பட்டி தொட்டி எல்லாம் தெரியும். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்தார். அதில் வந்து அதை அவங்க சொல்கிறாரு பாருங்க, மேட்டுப்பாளையத்தையும் கவுண்டர் பாளையத்தையும் அந்த 7ஆம் தேதி பிரச்சாரத்தில் எடப்பாடியார் அதுதான் ஒரு ஆளுமை மிக்க தலைவர். நான் என்ன சொல்கிறேன்னா, எடப்பாடியார் வந்து 2017 வரும்போது அவர் யாருன்னு தெரியுமா? பெரிய அளவில் தெரியாது. எல்லாருக்கும் சேலத்துலேருந்து ஒரு MLA, ஜெயலலிதா அமைச்சரில் ஒரு மினிஸ்டராக இருந்தாருன்னு தான் தெரியும். இவ்வளோ பெரிய ஆளுமை மிக்க தலைவர்னு தெரியாது. 2017 வரும்போது எல்லாருமே நினச்சது என்னன்னா, இவருன்னா 3 மாதம் இருப்பாரா 4 மாதம் இருப்பாரா இதுதான். ஆனால் அந்த 4.5 வருஷத்தில் எவ்வளோ பெரிய ஆளுமையோட அவர் செய்த திட்டங்கள் அத்தனையும் நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி திட்டங்கள். இந்த அத்திக்கடவு அவிநாசிலேயே தொட்டி பாலம் வேணும், நீர் ஏற்றங்கள் இறக்கங்கள், அப்புறம் வந்து பாறை குடையிறது, அப்புறம் இடங்களை ஆக்கிரமிப்பது, நிறைய அதில் இருக்குது. அந்த ஸ்கீமெல்லாம் போட்டு இவர் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்குறாரு. மத்திய நீர்வளத்துறை என்ன செய்யுதுன்னா இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது. அவங்க அந்த திட்டத்தை முதல் திட்டத்தை ரிஜெக்ட் பண்ணுச்சு மத்திய அரசு. நம்ம மத்திய அரசு குறை சொல்லணும்ல, நீர்வளத்துறை பார்த்து இது சாத்தியப்படக்கூடிய வாய்ப்பு கிடையாது, ஆதாயம் இதில் கிடையாதுன்னு ரிஜெக்ட் பண்ணி. இதுதான் அந்த கூட்டத்தில் அவர் சொன்ன பதில், மத்திய அரசு ரிஜெக்ட் பண்ணிச்சுன்னு சொன்னார். ஆமாம், அதான் நீங்கள் வந்து மெக்கானிக்கலாக போட்டு கொடுத்து அதை வந்து அரசியல் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து என்ன செய்கிறாரு தெரியுமா? நீங்கள் பண்ணலாம். யார் உயர்மட்ட குழுல, அதாவது ஹையஸ்ட் ரேங்க்ல இன்ஜினியராக வருவாங்கள்ல, பொறியாளராக நீர்வளத்துறையில் நீர் மேலாண்மை துறையில், அவங்களுக்கு வந்து 1 வருஷம் 2 வருஷம் தான் அந்த கிரேடில் இருப்பாங்க, ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க. இவர் அவங்கள போட்டால் ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க. ரிட்டையர்ட் ஆனவங்களை குழுவை போட்டார். ஒரு பொறியியல் வல்லுநர்கள், நீர் மேலாண்மை பொறியியல் வல்லுநர்கள் ரிட்டையர்டான ஒரு குழுவை போட்டு எனக்கு என்ன செய்யணும்னா, முடியாதுன்றதுக்கு உங்களை போடல, இதை சாத்தியப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு வழிமுறை சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன்னா ரிசர்வ் பேங்க் கிட்ட அண்டர் கிரவுண்டு பிரிட்ஜு கட்டும்போது காமராஜர்கிட்ட இப்படி தான் சொன்னாங்களாம் பொறியியல் வல்லுநர்களாம், இது கட்ட முடியாதுன்னு. கட்ட முடியாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களை கூப்பிடலையா, எப்படி கட்டலான்னு சொல்கிறதுக்கு கூப்பிட்டேன்னாரு. அதே மாதிரி தான் எடப்பாடியார் அத்திக்கடவு அவிநாசியை எப்படி செய்யணும்னு நீங்கள் குழு சொல்லுங்கன்னாரு. அவங்க அறிக்கை கொடுத்தாங்க, 6 மாதத்தில் அறிக்கை கொடுத்தாங்க. அதை கொடுத்து சேங்ஷன் பண்ணி அதை நிறைவேற்றி காட்டினாரா இல்லையா? எவ்வளோ பெரிய விஷயம் அது. இன்றைக்கி அந்த மக்களுக்கு எத்தனை கிராமங்களுக்கு தண்ணீர், குடிநீர் தேவை, விவசாய தேவை, லட்சக்கணக்கான ஏக்கர் இன்றைக்கி பயிரிடப்படுது. அதனால் நீர், நிலத்தடி நீர் பெருகிடுச்சு. இதெல்லாம் சரி. இது மாதிரி குடிமராமத்து பணிகள் 26,000 ஏரி குளம் குட்டைகள் தூர்வாரப்பட்டது. இது செய்தாரா இல்லையா? அது செய்யறதுல இன்னொரு நுணுக்கம் வராம். இந்த ஏரிகள் தூர்வாரும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த வண்டல் மண் அது போல் உரம் வந்து யூரியாவில் கூட இருக்காது. நீங்கள் விவசாயிகளே, லோக்கல் விவசாயிகளே நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்கள் வயலில் கொண்டு போய் போட்டுக்கோங்க. அந்த வண்டல் மண்ணை அழகாக கொடுத்து அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்து, அதனால தான் வந்து அது சோய்வில்லாமல் நடந்துச்சு. இன்னொன்று, இவங்க வந்து இப்போ செய்தி தொடர்பாளர் தான் 4 IAS போட்டிருக்காரு திமுக. எதுக்கு? பிரச்சாரம் பண்ணுறதுக்கு மட்டும். ஆனால் அவர் இந்த வண்டல் மண் எடுக்கிறதையும் குடிமராமத்து பணி தூர்வாரதையும் கண்காணிக்கிறதுக்கு IAS அதிகாரியை போட்டார் எடப்பாடியார். எவ்வளோ பெரிய விஷயம் அது. இந்த மாதிரி நுணுக்கமாக பண்ணார் அவர். எல்லாமே அந்த நுணுக்கமாக பண்ணதால் தான் எவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் 75 இடத்துல போன ஆட்சி, திமுக ஆட்சி 2021 தோற்கடிக்கப்பட்டது. வெறும் 5% வித்தியாசம் கூட்டணிக்கு. தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா 3% திமுக அதிமுக. அப்போது இப்போ ஸ்டாலினுக்கு அந்த பயம் இருக்குது.
எப்படி இப்போ ஆன்டி இன்கம்பன்சி 5 வருஷம் அதிருப்தி மக்கள்கிட்ட எடப்பாடியார் மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போது அதனால தான் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. பிஜேபி கூட்டணி இருக்குமா இருக்காதா உடஞ்சிருமா எல்லா குழப்பத்தையும் ஏற்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா இவங்களுக்கு வலு இல்லை. இது எந்த கூட்டணி இருந்தாலும் திமுக கூட்டணி தோற்கடிக்கப்படும், அது நல்லா தெரியும். ஏன்னா மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு அதிருப்தி வேரூன்றி போயிடுச்சு எல்லா இடத்துலையும். உண்மையிலே சார் திட்டங்கள் மூலியமாக பெற்ற நன்மைகள் அப்படிங்கிறத தாண்டி அடிப்படை தேவை உரிமை, ஒரு வேலைக்கு போயிட்டு பாதுகாப்பாக வீட்டுக்கு வரணும், அதற்கான பாதுகாப்பு இருக்கா, சட்டம் ஒழுங்கு சரியான கைக்குள்ள இருக்கா, அது இந்த அரசு கவனத்தில் கொண்டு போனாலும் செய்யாது அப்படிங்கிற ஒரு விரக்தியான மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் அடிபட்டு இருக்கு. தேர்தலுக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய நாட்கள்லாம் இல்லை, மிக குறைந்த நாட்கள் தான் இருக்கு, அது அடுத்தடுத்து வந்துடும். இருந்தாலும் திமுகவினுடைய இந்த ஒரு பொய்யான பொய் பிரச்சாரங்களை எப்படி மக்கள் தவிடுபடி ஆக்குறாங்க அப்படின்றது ரிசல்ட் அன்னைக்கு தெரியும். கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் வேறொரு நிகழ்ச்சி சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு. நன்றி நேயர்களே.